இயக்குனர் விஷ்ணு பிரியனின் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனு, இந்த ஃபோன் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அதாவது பொண்டாட்டி இல்லாமல் கூட வாழலாம், ஆனால் ஃபோன் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு மஸ்ட்டு கம்பல்சரி அப்படிங்கிற வாழ்க்கைக்கு. ஏன்னா ஃபோனில் எல்லாமே இருக்குது. ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு, பணத்தை போடுறதுக்கு, வாங்கிறதுக்கு, என்ன நியூஸ். இப்போலாம் டிவி பார்க்குற ஜனங்களே குறைஞ்சி போச்சு, படங்கள் பார்க்குறதும் குறைஞ்சி போச்சு, எல்லாமே ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா குழந்தை 5 வயசுலேருந்து குழந்தை 80 வயசு தாத்தா வரைக்கும் ஃபோனு. இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் இந்த ப்ளஸ் ஐயோ மைனஸை பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பொம்பளைக்கு அத்தனை பேரும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பாளுங்க, ஒருத்தி காதில் மயக்க மாட்டிக்கிட்டு பாட்டை கட்டுக்கிட்டே இருப்பாளுங்க. சில பேர் அப்போ தான் கத்துவான், என்னங்க வந்துகிட்டு இருக்கேங்கன்னுமா. நமக்கெல்லாம் எரிச்சலாக இருக்கும். ஆனால் ஐயோ அந்த பெரிய மைனஸுங்கிறது நிறையா இருக்குது. ஆனால் இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பார்த்தேன், அவன் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தனை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சேன். நான் எப்படா கொலை பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு எப்படி கொலை பண்ணுறதுன்னு தெரியாது, யூடியூப்பில் பார்த்தேன் சார்ன்ட்டான். யூடியூப்பில் கொலையை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நான் கொலை பண்ணேன் சார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஷாக் ஆகிடுச்சு. அதாவது சமையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு யூடியூப்பில் பார்த்து பண்ணுறவன் இருக்கான், இவன் கொலையே பண்ணிட்டான். 100வது நாள் அப்படின்னு ஒரு படம் மணிவண்ணன் சார் டைரக்ஷனில் ஒரு படம் வந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டே தான் படம் பார்த்துட்டு வந்தோம். பார்த்தா ஃபஸ்ட் டே கூட்டமே இல்லை. படம் பார்த்தோம், படம் ஒன்றுமே இல்லை. என்னையா படம் எடுத்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். ஒரு 2 நாள் கழிச்சு கூட்டமே இல்லை இருந்துச்சு. கமலா பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் பயங்கர பிக்கப்பு, ஹவுஸ்ஃபுல். என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறவன் கொலை பண்ணான். எத்தனை பேரை? 9 பேரை. அக்கா, தங்கச்சி, தம்பி, மாமன், மச்சான்னு கொலை பண்ணி வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தான்னு ஒரு செய்தி. என்னடான்னு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நான் எப்படி கொலை பண்ணுறதுங்கிறத 100ஆவது நாள் படம் பார்த்து தான் கொலை செய்தேன்னு. அவ்வளோதான். இதை போல தினத்தந்தியில் கொட்டெழுத்தில் போட்டால் தான் 100 இப்படி கொலை பண்ணா அப்படியே அந்த படம் நல்லா இருக்கு போலடா, கொலை பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறான் போலன்னு அத்தனை பேரும் போய் பார்த்தா பெரிய ஹிட்டு. மணிவண்ணன் சாருக்கு ஒரு பெரிய பேர், ப்ரொடியூசருக்கு பயங்கர காசு, விஜயகாந்துக்கு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி, பெருசாக ஒரு கட்டாச்சு. இது என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு சினிமாவை பார்த்து ஜனங்கள் வாழ்கிறானா இல்லை மனிதன் வாழ்கிறத பார்த்து சினிமா எடுக்கிறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்ன மாதிரி கொலை பண்ணுற மேட்ருக்கு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு கொலை, என்னென்னா யூடியூப்பில் அந்த நடிகையை பற்றி போட்டான், ஒரு ராங்கா நியூஸ் பண்ணால் அவனை கொலை பண்ணிட்டான், ஒரு ஹீரோ, கன்னடத்துக்கு ஹீரோ, அவனை தூக்கி உள்ளே போட்டாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஃபோன் மேட்ரு. இந்த ஃபோன்னால இம்சைகள் நிறைய, அதே நேரத்தில் பயனும் நிறைய, யூஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், வாட்ஸ்அப்பில் பேசலாம், ஃபேஸ்புக்கில் பேசுகிறான். இங்கிட்டு பணத்தினுடைய மதிப்பு, நம்ம பணத்தை பார்த்தே ரொம்ப காலம் ஆச்சு. எவனும் பணமே கிடையாது எவன்ட்டையும். ஏன்னா பணங்கிறது லட்சுமி எப்படி சாமி கும்பிடுவான். மகாத்மா காந்தி இருக்காரு, ஏன்னா அதில் உண்மை மகாத்மா அகிம்சைன்னு அவர் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இப்போல்லாம் அவரே பார்க்குறதே மறந்துட்டான். ஏன்னா உண்மையை மறந்துட்டான், அகிம்சையும் மறந்துட்டான், லட்சுமி சாமி கும்பிடு. ஏன்னா பணமே இல்லை. என்னடா டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு எவ்வளோ ஆச்சு, 30 ரூபா சார், இந்த கூகுள் பேயில் போடுறேன் அப்படிங்கிறான். ஏன்னா பணத்தை பார்த்தா தான், பணம் இல்லாமல் இன்றைக்கி மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வெறும் கூகுள் பேயில் வெறும் நம்பர் தான், டம்மு தட்டினா வந்துடுது பணம். இல்லாட்டி நீ 100 ரூபா 200 ரூபா 500 ரூபாய்க்கெல்லாம் பேங்கில் போய் நின்றுக்கிட்டு போடுறது எடுக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் அது ஒரு ப்ளஸ் தான். அதனால ஃபோனால் நிறைய இருக்குது ப்ளஸ்ஸு, ஆனால் அது நிறையா இருக்குது மைனஸ். ஒன்றும் பண்ண முடியாது, பொண்டாட்டி மாதிரி தான். அதாவது இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்குங்கிற மாதிரி, இன்பம் இருக்குது துன்பமும் இருக்குது. ஆனால் இன்பத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், துன்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, விஞ்ஞான வளர்ச்சியில் மனுஷன் எந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாதுங்கிறது கம்பல்சரி ஆகிப்போச்சு. அதனால் எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், மைனஸை எப்போவுமே விட்டுறணும். ஏன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான்லாம் டெய்லி பழைய படங்கள் பார்க்குறது, நிறைய விஷயங்கள் அந்த காலத்து நிறையவோ என்னென்ன விஷயங்கள் வருது, எல்லாம் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, அதில் கெட்ட விஷயங்களும் நிறையா இருக்குது. ஆனால் நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், புக் மாதிரி தான். அதனால் எடுத்து பார்த்துக்கணுமே தவிர மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம். அந்த கெட்ட வார்த்தைகள், கெட்ட வாழ்க்கை, கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் ஃபோனில் இருக்குங்கிறது உண்மை. அது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிவிட்டு நல்லதை மட்டுமே பார்ப்போம், நல்ல செய்திகளை கேட்போம், நல்லவங்களை பார்ப்போம், வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.